ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இது வந்து டெமோ வீடியோ. இது இந்த மாதிரி நான் குட்டி டெமோ வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. இப்போது ரூம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன்னா நான் அது ஒரு பர்பஸாக தான் நான் டார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து லேசர் யூஸ் பண்ண போகிறோம். பிரைட்டாக இருந்ததுன்னா லேசர் லைட் வந்து தெரியாதனால வந்து நம்ம டார்க்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த டெமோவோட கோல் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்றது புரிய வைக்கிறது தான் இந்த டெமோ. இதில் வந்து கொஞ்சம் லென்சஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த கிட்டில் வந்து லேசர் பீம் இருக்குது, அப்புறம் லென்சஸ் இருக்குது. இந்த லேசர் பீமை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ரே ஆஃப் லைட் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ரே ஆஃப் லைட்னா லைட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லென்ஸ்குள்ளார வந்து லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்றது தெரியாது. ஆனால் லேசர் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால் நீங்கள் லேசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து அது ஒரே ஒரு ரே ஆஃப் லைட் மட்டும் கொடுக்கும். அதனால் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் வந்து கோல். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து இந்த டெமோ வீடியோவாக நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். சரி, இப்போ நம்ம டெமோ வீடியோக்குள்ளார போகலாங்களா? ஓகே. சின்ன வயசுல வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. நம்ம வந்து யூஸ்வலாக அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரே ஆஃப் லைட் வந்து வரும். அது ஒரு கிளாஸ் பிளேனில் வந்து கிராஸ் ஆகிட்டு போச்சுன்னா அதனோட பிஹேவியர் வந்து மாறிடும். மிரர் இருந்ததுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷனு. இந்த மாதிரி வெறும் லென்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது பேர் வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று வச்சுருக்கேன், இது எப்படி நடக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு லேசர் பீம் எமிட் பண்ணுறது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் லென்சஸ் இருக்குது. ஏன் இதை வந்து லேசர் பீம் வச்சு நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நம்ம லைட் வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸில் விழுந்ததுன்னா உங்களுக்கு பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் லேசர் வந்து என்ன பண்ணால் ஒரு பாயிண்டட் லைட் ஒன்று கொடுக்கும். அது வந்து நம்ம ரே ஆஃப் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பாயிண்டட் லைட் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே வந்து லேசர் ஆன் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் ரே ஆஃப் லைட். இது ஏன்னா லேசரோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுதான். ஸோ இப்போ நான் வந்து 3 லைட் வந்து எமிட் பண்ண முடியும். இங்கே வந்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு பேப்பர் ஷீட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் இங்கே ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிளில் போகுது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஒரு பீம் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து சென்ட்ரலில் வந்து ஒரு பீம் போகுது 0 டிகிரியில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இது அப்புறம் ஒரு கான்கேவ் லென்ஸ், 2 சைடும் கான்கேவாக இருக்கிற மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சாதாரண ஒரு ஸ்லாப் லென்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து கான்கேவ், ஒரு சைடு வந்து நார்மலாக இருக்குது. அப்புறம் ஒன்று வந்து மூன் ஷேப்பில் வந்து லென்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைட் பீமை வந்து நம்ம ஒன்று வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சென்ட்ரலில் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த சென்ட்ரலில் வைக்கிறது வந்து லைட் வந்து சென்ட்ரலில் கிராஸ் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ ஒன்றும் வந்து டீவியேஷன் கிடையாது. இது லைட்டோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த சைடு வர்றது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்போ சென்ட்ரலில் வந்து ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து செகண்ட் பீமை வந்து நம்ம ஆன் பண்ணலாம். செகண்ட் பீம் ஆன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இங்கே வந்துட்டு ரிஃப்ராக்ஷன் வந்து இப்படி நடக்குது. ஸோ இந்த பீம் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் லைட் வந்து ஆன் பண்ணலாம். தேர்ட் லைட் ஆன் பண்ணும்போது என்ன நீங்கள் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3வது லைட் வந்து இந்த லென்ஸில் படும்போது இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆகி இதை கன்வெர்ஜ் ஆக பார்க்குது. ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்து தெரியுது. இந்த சைடில் வந்து 3 லைட்டும் வந்து இந்த பாயிண்ட் வந்து கன்வெர்ஜ் ஆகுது. இது பேர் நம்ம வந்து ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோக்கல் பாயிண்டில் வந்து இது மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லென்ஸை வந்து மாற்றிடலாம். இப்போ இந்த லென்ஸை எடுத்துகிட்டு வேற ஒரு லென்ஸ் வந்து போகும். இப்போ செகண்ட் லென்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. ஆனால் இது கான்கேவாக இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து அந்த ரே ஆஃப் லைட் வந்து அவுட்வேர்டாக வந்து அந்த ஆங்கிள் கொடுத்துது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டாக ஆங்கிள் வருது. ஸோ இது ஒன்று. ஆனால் இங்கே வந்து 2 சைடு வந்து கான்கேவாக இருக்குது. இந்த லென்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும்தான் கான்கேவ். இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம இந்த லென்ஸோட பிஹேவியர் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அதே பிஹேவியர் தான் வருது. ஸோ ஒரு சைடு கான்கேவாக இருந்ததுன்னா அது வந்து ரிஃப்ராக்ட் பண்ணி விட்டுச்சு 2 சைடு வெளியில். இப்போ இந்த சினாரியோவில் வந்து நம்ம ஸ்லாப் வச்சு பார்ப்போம். ஸ்லாப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 3மே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து போகுது. ஏன்னா இங்கே வந்து ரிஃப்ராக்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு வந்து கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் எட்ஜ் இல்லாதனால வந்து அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தான் அது. ஸோ இன்னொரு விதமாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த லென்ஸ் வந்து வச்சு பார்ப்போம். இங்கே இது வந்து மூன் ஷேப் லென்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது.
அப்புறம் இங்கே மூன் ஷேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பிஹேவியர் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு லைட்டு தான் வெளியில் வருது, ஆனால் மீதி லைட் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எதனா கிளாரிட்டிக்காக இதெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு லைட் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஆங்கிளில் வைக்கிறீங்களோ அது வந்து மாறுது, அங்கே ரிஃப்ராக்ஷன் பாயிண்ட் வந்து மாறுது. இப்போ அந்த லைட்டை வெளியில் கொண்டாடணும் அப்படின்னா நம்ம இந்த எட்ஜில் போட்டால் லைட் வெளியில் வந்துடுது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து சென்டருக்கு வர வந்து வெளியில் வருது. ஸோ இதுதான் வந்து பிஹேவியர். இந்த லென்ஸ் வந்து ஹாஃப் மூன் லென்ஸு. ஸோ இது வேணால் நம்ம திருப்பி வேணால் வச்சு பார்க்கலாம். திருப்பி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம கான்வெக்ஸ் அந்த சிச்சுவேஷன் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுது இந்த லைட்டு. ஸோ நம்ம மூணுமே சென்ட்ரல் ஆன் பண்ணால் அது சென்ட்ரல் லைட் வந்து கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ இன்னொரு பிஹேவியர் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுட்டு நம்ம மேலே அடிக்காமல் நம்ம இதை வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து சென்ட்ரலேருந்து அடிக்கிறோம். இப்போது இந்த ஆங்கிள் வந்து அடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து அங்கே மேலே இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆனால் அந்த லைட் வந்து உள்ளே அந்த கிளாஸ்குள்ளே போயிட்டு இந்த சைடு வந்து பெண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லைட்டை வந்து நம்ம ஆன் பண்ண மூணுமே அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது, இந்த மூணாவது லைட் வந்து கன்வெர்ஜ் ஆகுது. எப்படி வந்து உங்களுக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து அந்த ரே ஆஃப் லைட் வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து விஷுவலாக வந்து பார்க்க முடியும். இந்த பிஹேவியர் வந்து தண்ணியில் வந்து மாறிடும். அதாவது என்ன சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா வெளியில் இருக்கிற மீடியம், அதாவது நம்ம லேசர் எமிட் ஆகிற மீடியமும் இது வந்து டென்சர் மீடியம். இது அந்த டென்சர் மீடியமில் வந்து ஒரு லைட்டு பாஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன பிஹேவியர் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணி இருந்தது அப்படின்னா வெளியில் இருக்கிறது ஏர் மீடியம், அப்போ தண்ணிக்குள்ளார போயிடுச்சுன்னா அந்த ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி வரும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்சர் மீடியம் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற மீடியம் வந்து ரேரர் மீடியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால் வந்து என்ன, இங்கே 3 மீடியம் இருக்குது. ஒன்று வந்து இங்கே வந்து நான் டென்சர் மீடியம், இது டென்சர் மீடியம், அப்புறம் நான் டென்சர் மீடியம், ரேரர் மீடியம் வந்து வெளியில் வந்துச்சு. அதனால தான் அந்த ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க. இதே வந்து வெளியில் இருக்கிறது ரேரர் மீடியம், தண்ணி இருந்தது அப்படின்னா அது ஒரு ரிஃப்ராக்ஷன் தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு புரியலனா நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ இது வந்து டென்சர் மீடியம். இப்போ லைட் வந்து இங்கே என்டர் ஆகும், இந்த டென்சர் மீடியமில் வந்து ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மீடியம்லேருந்து வெளியில் வரும்போது அது ஒரு ரிஃப்ராக்ஷன் வரும். அப்போனா 2 ரிஃப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் வந்து இங்கே என்டர் ஆகும்போது டென்சர் மீடியம் போகும்போது ஒரு ரிஃப்ராக்ஷன், அப்புறம் டென்சர் மீடியம்லேருந்து வெளியில் வரும்போது இன்னொரு ரிஃப்ராக்ஷன். ஸோ நீங்கள் வந்து 2 ரிஃப்ராக்ஷன் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த லைட் என்வரான்மெண்ட்டில் தெரியல, பட் அதுதான் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து உள்ள கொஞ்சம் கர்வ் ஆகி மறுபடியும் இன்னொரு ரிஃப்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து என்டர் பண்ணும்போது ஒரு கர்வ், அப்புறம் வந்து ஒரு வளைவு, அப்புறம் வெளியில் வரும்போது இன்னொரு வளைவு. ஸோ இது ஆனால் வேறு லென்ஸ் வேணால் வச்சு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இது டென்சர் மீடியமாக இருக்கிறதுனால வந்து உள்ளே என்டர் பண்ணும்போது ஒரு ரிஃப்ராக்ஷன், வெளியில் வரும்போது இன்னொரு ரிஃப்ராக்ஷன் வரும். அதுதான் வந்து இந்த லென்ஸ்குள்ளே வந்து நடக்குது. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லைட் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆன் பண்ணியாச்சுன்னா நமக்கு தெரியும் வந்து இந்த லைட் வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எடுத்து நம்ம வந்து இன்னொரு லென்ஸ் வந்து அட்டாச் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ இங்கே இருக்க கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து கான்கேவுக்கு வந்து நம்ம மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்படியே மாறிடுது. ஏன்னா இந்த செகண்ட் லென்ஸ் வழியாக போகும்போது அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறிடுது. சரி, நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணுவோம். இந்த ஹாஃப் மூன் லென்ஸ் இருக்குது, அது வழியாக வந்து 2வது லென்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 2வது லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பீம் எப்படி டிவைட் ஆகுதுன்றது நம்ம வந்து அழகாக பார்க்கலாம். ஸோ இப்போ 2வது லென்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கான்கேவ் லென்ஸ் வந்து போடலாம். கான்கேவ் லென்ஸில் வந்து பீம் வந்து வெளியில் அவுட்வேர்டாக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வந்து போடலாம். கான்வெக்ஸ் லென்ஸை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒரு ரிஃப்ராக்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ இது பிஹேவியர் வந்து நம்ம வந்து க்ளீனாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த ரெகுலர் ஸ்லாப் லென்ஸில் போட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து போகுது.